ஓகே, UDIN யூனிக் டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ இது வந்து ஆடிட்டரோட ரிப்போர்ட் கொடுக்கும்போது அந்த ரிப்போர்ட்டில் அவரோட சைன், அவரோட மெம்பர்ஷிப் நம்பர் ப்ளஸ் இந்த UDIN மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் வந்து தே ஹவ் given you an example how to do it. ஸோ நம்ம சைன் பண்ணும்போது கீழே following is the correct way of signing an audit report. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த கம்பெனியில் யோர் லைக் நீங்கள் எந்த அசோசியேட்ஸில் எந்த LLPயில் நீங்கள் ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸாக இருக்கீங்களோ அவங்களோட பேரை போடுங்க. ஓகே, கீழே ஃபார்மோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுங்க, உங்களோட சைனை போடுங்க, யார் எந்த மெம்பர்ஸ் அதை என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பராக இருந்திருக்காங்களோ என்கேஜ்மெண்ட் பார்ட்னராக இருந்திருக்காங்களோ அவங்க சைன் போடலாம். அவங்களோட டெசிக்னேஷன் என்னென்னு எழுதுங்க, உங்களோட மெம்பர்ஷிப் நம்பரை போடுங்க, கீழே UDIN நம்பர் போடணும். ஸோ இது நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் சைன் போடும்போது நீங்கள் சோலோவாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் பாட்டுக்கு அழகாக நீங்கள் என்ன ஃபார்ம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து KP அசோசியேட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படி சொன்னால் KP அசோசியேட்ஸ் போட்டுட்டு கீழே நான் தான் ஒரே பார்ட்னர் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் சைனை போட்டுட்டு மெம்பர்ஷிப் நம்பர் போட்டுட்டு முன்னாடியெல்லாம் அவ்வளோதான். இப்போ அப்படி இல்லை, மெம்பர்ஷிப் நம்பரோட சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், UDIN நம்பர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி LLPயில் நீங்கள் ஒரு மெம்பராக இருந்தீங்கன்னா LLP நேமை போடுங்க. ஓகேவா, அதுக்கு அந்த ஃபார்மோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அதை போடுங்க. அதுக்கு எந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் சைன் பண்ணுறாரு அவங்க சைனை போடுங்க, அவரோட நேம் எழுதிடுங்க, அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் நம்பர். ஸோ UDIN அப்படிங்கிறது வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ நிறைய நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், அது யாரெல்லாம் CAவே இல்லையோ அவங்களாம் கூட நிறைய ஃபோர்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டாக்குமெண்ட்ஸில் CAன்னு சொல்லி சைன் போடுறது. ஏன்னா அது ரொம்ப ஈஸி இல்லை, பிகாஸ் இப்போ எனக்கே ஒரு 4-5 CAவோட நம்பரும் தெரியும், லைக் பேரும் தெரியும், அவங்க சைனை நம்ம ஈஸியாக இமிடேட் பண்ணால யாராவது வச்சு இமிடேட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு மெம்பர்ஷிப் நம்பரை போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். How do we even really know whether it is actually audited by the chartered accountant? அவருக்கே தெரியாமல் அவரோட நேம் 4-5 இடத்துல யூஸ் பண்ணுற சிச்சுவேஷன்லாம் இருக்கலாம்ல. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தரோட பேர், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டோட நேமையோ இல்லை அவங்களோட மெம்பர்ஷிப் நம்பரோ பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அவரோட நேம் தெரியும், சைன் 4 இடத்துல போட்டிருப்பார், அதை பார்த்து காப்பி பண்ணிட முடியும், மெம்பர்ஷிப் நம்பரும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதை போடுறதுனால எப்படி யூனிக்காக நான் தான் இதை பண்ணியிருக்கேன்னு எனக்கு என்ன ப்ரூஃப் இருக்குல்ல, தெர் இஸ் நோ ப்ரூஃப். அதனால இப்போது என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுனால CA இன்ஸ்டியூட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தெர் இஸ் அ கமிட்டி. என்ன கமிட்டி பேர் சொல்கிறாங்க பாருங்கள், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் கமிட்டி ஆஃப் CA இன்ஸ்டியூட். அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா 2018 டிசம்பர் 2018 அப்போது they have had a meeting. அந்த மீட்டிங்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2019 February 1 UDIN அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலில் எந்தெந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எல்லாம் ஃபுல் டைம் ப்ராக்டிஸில் இருக்காங்களோ ஓகே அவங்க எல்லாருக்கும் அந்த போர்ட்டல் ஆக்சசபிளாக இருக்கும். அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சைன் பண்ணுறீங்களோ ஆஸ் அன் ஆடிட்டர், இண்டிபெண்ட் ஆடிட் ரிப்போர்ட்டில் நீங்கள் ஆடிட்டராக சைன் பண்ணக்கூடிய அத்தனை டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூனிக்கான ஒரு டாக்குமெண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை நீங்கள் அட்டாச் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட இண்டிபெண்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டை சைன் பண்ணி அந்த நம்பரை அட்டாச் பண்ணணும். இந்த நம்பரை அட்டாச் பண்ணுறது மூலிமா என்ன ஆகிடும்னா, இந்த ஆடிட்டர் இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஒரு ரொம்ப யூனிக்கான நம்பர் ஜென்ரேட் ஆகும். இது வேறு எந்த டாக்குமெண்ட்டுக்கும் இந்த நம்பர் இருக்காது. ஸோ அந்த யூனிக் நம்பர் இருக்கும்போது இட் மேக்ஸ் இட் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அ நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் ஃபார் எனிபடி ஹூ இஸ் வாண்டிங் டு மிஸ்யூஸ் த நேம் ஆஃப் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் ஹிஸ் ஓப்பன்லி அவைலபிள் மெம்பர்ஷிப் நம்பரை வச்சு ஏமாற்ற முடியாது. ஸோ இது வந்து அதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ த ஃபுல் ஃபார்ம் இஸ் யூனிக், ஓகே, unique document identification number, and this is especially to curb the malpractices. Okay, thank you so much.